அதேதான். இன்னைக்கு ஜெயிச்சு பெரிய ஆளா நிக்கிற ஹீரோயின் கையில் நீ உன் மனசுக்குள்ள இந்த மாதிரி நினைப்பெல்லாம் அனுமதிக்கவே கூடாது. உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கும் அவமானப்படுத்துறதுக்கும் நேத்ரா மேடம் யாரு? ஏதாச்சும் வரம்பு மீறினா திருப்பி கொடுத்துருக்கயல். கார்த்திக், அவங்க லெவலுக்கு நடந்துக்கிறாங்க. நான் என்னோட லெவலுக்கு நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க கூட சண்டை போடுறதுக்கோ இல்ல பதிலுக்கு பதில் பேசி அவங்கள அவமானப்படுத்துறதுக்கோ எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல கார்த்திக். அவங்க அவ்வளவுதான் நினைச்சு தாண்டி போயிட்டு இருக்கேன். ஆனா ஒரு விஷயம் கார்த்திக், எனக்கு என்னவோ தெரியல, அவங்க கூட மல்லு கட்டணும்ன்ற நினைப்பே எனக்கு வரவே மாட்டேங்குது. நீ முதல்ல இருந்தே இப்படிதான். இப்ப நீ தெளிவா ஒரு விளக்கம் கொடுக்கிற பாரு. சரி சரி, நீ நினைச்ச மாதிரியே பிருத்வி சூட்டுக்கு போய் அவருக்கு விஷ் பண்ணிட்டே போலாம். நான் புக்கே ரெடி பண்றேன். சரி, ஓகே. திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சா? சிவம் எல்லாத்தையும் எடுத்து வண்டியில வச்சிட்டாரு. குட், வாங்கம்மா போலாம். என்னம்மா அப்படி பாக்குற? புதுசா பாக்குற மாதிரி? எனக்கு புதுசா தாண்டா தெரியுது. கொஞ்ச நாளா நீ கண்டதையும் மனசுல போட்டு உழப்பிக்கிட்டு எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியாதா? நான் இங்க வந்த நாள்ல இருந்து நீ பழைய பிருத்வியாவே இல்ல. ஆனா இன்னைக்கு உன்னை பாக்குறப்பதான் அந்த பழைய பிருத்வியா தெரியுற. என்னம்மா படத்துல வர மாதிரி டயலாக் எல்லாம் பேசுறீங்க? படத்துல வர்ற மாதிரி இல்லடா, நிஜத்துலதான் பேசுறேன். நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட, உனக்குள்ள எவ்வளவு வேதனை இருந்துச்சுன்னு என்னால உணர முடியும்டா. இனிமே உனக்கு அந்த கஷ்டம் கவலை இருக்கவே கூடாது. எப்பவும் நீ சந்தோஷமாவே இருக்கணும். மாம், நீ ஒரு நாளைக்கு பல தடவை இதை ஞாபகப்படுத்துற. நானும் அதே மாதிரி தான் இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். பாத்தியா, சிரிச்சிட்டேன். இந்த நேரத்துல நான் ஒன்னே ஒண்ணு ஞாபகப்படுத்துறேன். இனிமே உன் வாழ்க்கையில இந்த குடி வேண்டாம். அம்மாவுக்கு பயமா இருக்குடா. எப்பவுமே நீ ஆரோக்கியமா நல்லா இருக்கணும்டா. என்ன மாம், நீ ரொம்ப சென்டிமெண்டா பேசுற. நேரமாச்சு, கிளம்பலாம் பா. இருடா, குடி மட்டும் இல்லடா, அந்த இன்னொன்னும் வேணாண்டா. ஏன் இன்னொன்னு சொல்றேன்னு தெரியுமா? அந்த பேரை சொல்ல கூட அம்மாவுக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா அது குடியை விட மோசமானது. நம்ம குடிய கெடுக்க வந்தது. அந்த ரெண்டுமே உனக்கு வேண்டவே வேண்டாண்டா. ஓகே ஓகே, இப்ப போலாம் மாம். எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வரேன்டா. ஷூட்டிங்ல நீ கலக்கிட்டு வரணும். என்னோட வாழ்த்துக்கள். பிருத்வி எப்பவுமே கலக்கிறதுக்கு பிறந்தவன் மாம். வா மாம். மாமா. என்னம்மா சொல்லுமா? கயல் படத்தோட ஷூட்டிங் இன்னிலிருந்து ஆரம்பிக்குது. ஆமாம்மா. அவ எப்பவும் எங்கேயும் நிம்மதியா இருக்கவே கூடாது. ஹலோ மேடம். வாழ்த்துக்கள் சுரேந்தர். என்ன மேடம் வாழ்த்துக்கள்? நானே மனசு இல்லாம அரைக்குறை மனசோட ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க வாழ்த்துக்கள் சொல்லி நோக்கடிக்காதீங்க மேடம். வாழ்த்துக்கள் அதுக்கு இல்ல சுரேந்தர். கயல் இன்னும் 2-3 நாள்ல உங்க படத்தை விட்டு போக போறாளே, அதுக்கு சொல்றேன். எப்படி மேடம் சொல்றீங்க? அது உங்க கையில தான் இருக்கு சுரேந்தர். இன்னிலிருந்து டார்ச்சரை முழு வீச்சுல ஆரம்பிங்க. நீங்க குடுக்கிற இம்சையில அவ தெரிச்சு ஓடணும். அடுத்து என்ன சொல்லுவாரோன்னு பயந்து சாகணும். அவ மனசுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை, அதத்தான் அவ பெரிய சொத்தா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதுல அடிக்கணும் சுரேந்தர்.
ஒழுங்கா வேலை செய்யலன்னு திரும்ப திரும்ப குறி வச்சு அவளோட தைரியத்திலயும் தன்னம்பிக்கையிலயும் அடிச்சா அவளோட அந்த மன உறுதி கொலைஞ்சிடும். உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல சுரேந்தர். ஸ்பாட்ல நடக்கிறதுக்கு ஒரு திரைக்கதையும் அண்ட் அவுட் ஆஃப் த ஸ்பாட்ல நடக்கிறதுக்கு ஒரு திரைக்கதையும் ரெடி பண்ணுங்க. தானா அவ படத்தை விட்டு ஓடணும். எது பண்ணாலும் சரி, அது படத்துக்காக பண்ற மாதிரி அவளுக்கு தெரியணும், மத்தவங்களுக்கும் புரியணும்.